ஹலோ விவஸ், இன்றைக்கி புளிச்சக்கீரை வச்சு ஒரு கடையில் செய்ய போகிறோம். இரும்பு சத்து நிறைய இருக்குது, இதில் மருத்துவ குணமும் நிறைய இருக்குது. நான் இங்கே ஒரு கட்டு புளிச்சக்கீரையை எடுத்து நல்லா அலசி கழுவி வச்சிருக்கேன். ஒரு கட்டு கீரை நல்ல புளிப்பாக இருக்கும். இந்த கீரை ஒரு வானலிலே 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இந்த கீரை நல்லா புளிப்பாக இருக்கும். நம்ம புளி நிறைய சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக புளி சேர்த்தாவே போதும். டேஸ்ட்டுக்கோசரம் புளி சேர்க்கணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கீரையை நல்லா வெந்து வரும்போது கொஞ்சமாக ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த கீரை கடையில் 2-3 வகையாக செய்வாங்க எங்கள் வீட்டில். நான் இன்றைக்கி இந்த டைப்பில் செய்து காட்டுறேன் உங்களுக்கு. ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு கீரை கடையில் வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். இப்போது லேசாக ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஃபுல்லாக மூடி போட்டு மூடக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு மூடுங்க, இல்லைன்னா பொங்கி வந்துடும். லேசாக வெந்து வரட்டும். ஒரு 7-8 நிமிஷத்துலேயே வெந்துடும் இந்த கீரை. இந்த டைமில் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி. நீங்கள் தேவைப்பட்டால் காஞ்சி மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7-8 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். இது காரம் கொஞ்சம் தூக்கலாக தேவைப்படும். கீரை புளிப்பாக இருக்கிறதால காரம் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். இது கூடவே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நல்லா வெந்து வரட்டும். 2-3 முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டேன். கீரை நல்லா வெந்து எப்படி கொஞ்சமாக அடித்து பாருங்கள். இந்த டைமில் புளி ஒரு லெமன் சைஸ் அந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கிட்டேன். இது 10 நாள் ஒரு பாசானாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. உப்பும் சேர்த்துக்கிட்டேன் கூடவே. இப்போ இதை ஒரு மத்து வச்சு நம்ம பருப்பு சட்டியில் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கீரை வெந்து வந்துடுச்சு. தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூடவே நீங்கள் கத்திரிக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் சேர்க்கலை. உங்களுக்கு நிறைய தேவைப்பட்டதுன்னா கத்திரிக்காயும் சேர்த்து நீங்கள் கடைஞ்சிக்கலாம். வெங்காயம் நிறைய கடையும் போது வெங்காயம் சேர்த்து கடைங்க, சூப்பராக இருக்கும். நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு வச்சு கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகா எல்லாம் போட்டிருக்கேன். நல்லா வறுபட்டுட்டு இருக்கு. இது கூட பெருங்காயம் நம்ம கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துக்கலாம், வாசமாக இருக்கும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு, அந்த 50 அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நல்லா வதங்கி வருது. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நம்ம கீரையில் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா கடிப்படும், டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா கூடவே சேர்த்துக்கோங்க. புளிச்சக்கீரைக்கு தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். களிக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சிடலாம். இப்போ கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவு கடைஞ்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் வேணாம். இந்த அளவுக்கு ஒரு 90% கரைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். லேசாக சூடு பண்ணிக்கலாம் கீரையை. ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. லேசாக சூடு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது கூட வெந்தய பொடி ஒரு 1/2 ஸ்பூன், கடுகு பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டல. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நான் இன்றைக்கி காஞ்ச மிளகா நிறைய சேர்க்கல, ஒரு பச்சை மிளகாவே போட்டு கடைஞ்சிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் காஞ்ச மிளகாவும் போட்டு கடைஞ்சிக்கலாம். பாய்.